வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். கதை கேட்காமல் தான் கபாலி படத்தை ஒப்புக்கொண்டேன். ரஜினியின் நாயகி பேட்டி. விஜய் படத்தில் நடிக்க மறுத்ததற்கு சிவகுமார் காரணமா? ஜோதிகா பதில். ஜெயம் ரவி சிபாரிசு செய்யும் கதாநாயகி. இனி விரிவான செய்திகள். கபாலி படத்தில் கதாநாயகியாக நடித்து எல்லோரது பாராட்டுகளையும் பெற்ற ராதிகா ஆப்தே கபாலி படத்தின் கதையை கேட்காமல் தான் அந்த படத்தில் நடிக்க நான் ஒப்புக்கொண்டேன் என்கிறார். ரஜினியின் படம் என்றவுடன் கதை என்ன, என்னுடைய பாத்திரம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த படத்தை ஒப்புக்கொண்டேன். கபாலி படத்தில் ரஜினியோடு நடிக்கும் போது அவருடைய கடும் உழைப்பு, எளிமை, பணிவு ஆகிய எல்லாவற்றையும் உணரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்தில் பணியாற்றியதற்கு பிறகு நான் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகையாகிவிட்டேன் என்கிறார் ராதிகா ஆப்தே. அட்லி இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படத்திலிருந்து நான் விலகியதற்கு என்னுடைய கணவர் சூர்யா, என்னுடைய மாமனார் சிவகுமார் ஆகியோர்தான் காரணம் என்றெல்லாம் சில பத்திரிகைகள் தங்களது மனம் போனபடி எழுதுவது வருத்தத்தை தருவதாக உள்ளது என்கிறார் நடிகை ஜோதிகா. அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு வந்திருப்பதை பற்றி அவர்களிடம் சொன்னபோது, உன்னுடைய பாத்திரம் உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் நடி என்றுதான் அவர்கள் எல்லோருமே பெருந்தன்மையோடு சொன்னார்கள். அதே போன்று பாலாவின் நாச்சியார் படத்தில் நடிப்பதற்காக நான் விஜய் படத்திலிருந்து விலகினேன் என்பதும் உண்மை அல்ல. அந்த படத்தில் ஜூன் மாதம் முதல் நடிப்பது என்று நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். விஜய் படத்திலிருந்து விலகியதால் தான் அந்த படத்தை நாங்கள் முன்னதாகவே ஆரம்பித்து விட்டோம் என்கிறார் ஜோதிகா. ஏஎல் விஜய் இயக்கியுள்ள வனமகன் படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்திருப்பவர் சாயிஷா சைகல். தமிழுக்கு புதுமுகமான அவருக்கு இப்போதே பல வாய்ப்புகள் வர துவங்கியுள்ளன. இந்த நிலையில் வனமகன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஜெயம் ரவி, நிச்சயமாக சாயிஷா மிகப்பெரிய நடிகை ஆவார் என்பதில் சந்தேகமில்லை. அதற்கு பிறகு சாயிஷாவின் கால்ஷீட் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் என்பதால் தயாரிப்பாளர்கள் இப்போதே அவரை ஒப்பந்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஜெயம் ரவி எந்த நடிகையை பற்றியும் இப்படி வெளிப்படையாக புகழ்ந்ததில்லை என்பதால் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறாராம் சாயிஷா சைகல். ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் 2.0 படம் வருகிற தீபாவளிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் படத்தின் கிராபிக்ஸ் பணிகளின் வேலைகள் அதிகமாக இருப்பதால் படத்தின் வெளியீட்டை அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு மாற்றியுள்ளதாக அதன் தயாரிப்பாளர்கள் அறிவித்துள்ளனர். ரஜினி படத்தின் வெளியீடு தள்ளி போவதால் அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் 61வது படத்தை தீபாவளி அன்று வெளியிட அந்த படத்தை தயாரிக்கும் தேனாண்டாள் நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது. அதற்காக பட வேலைகளை தீவிரப்படுத்தியுள்ள இயக்குனர் அட்லி, விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிடவும் ஆகஸ்ட் மாதம் பாடலை வெளியிடவும் முடிவு செய்திருக்கிறாராம். ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸின் 100வது படமாக உருவாகி வரும் இந்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க பாடல்களை கவிஞர் விவேக் எழுதியுள்ளார். விஜய் ஜோடியாக காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன் ஆகியோர் நடிக்க எஸ்டி சூர்யா வில்லனாக நடித்து வருகிறார். இந்த ஆண்டு இறுதியில் தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் நடிகை சமந்தா தற்போது 4 படங்களை ஒப்புக்கொண்டு நடித்து வருகிறார். இந்த நிலையில் ஒரே நேரத்தில் 3 படங்களில் நடிக்க அவரை அழைப்பதால் முதலில் எந்த படத்திற்கு கால்ஷீட் கொடுப்பது என்கிற குழப்பத்தில் இருக்கிறாராம். பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனுடன் நடிக்க ஜனவரி மாதத்திற்கு தேதிகள் ஒதுக்கியிருந்தார் சமந்தா. ஆனால் மோகன் ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் வேலைக்காரன் படத்தின் படப்பிடிப்பு தாமதமானதால் அந்த படம் தள்ளி போனது. இப்போது அந்த படத்தை மே மாதம் தொடங்க திட்டமிட்டுள்ளார்கள். விஷால் ஜோடியாக நடிக்க இருக்கும் இரும்பு திரைப்படத்திற்கு மே மாதத்தில் நடிக்க கால்ஷீட் கொடுத்திருந்தார் சமந்தா. அந்த படத்தின் படப்பிடிப்பும் மே மாதத்தில் தான் துவங்குகிறது. இப்படி தான் நடிக்க ஒப்புக்கொண்ட எல்லா படங்களுமே மே மாதத்தில் துவங்குவதால் கால்ஷீட் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறாராம் நடிகை சமந்தா. கவன் படத்தை அடுத்து விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாக இருக்கும் படம் விக்ரம் வேதா. புஷ்கர் காயத்ரி இயக்கியுள்ள இந்த படத்தில் ஐபிஎஸ் அதிகாரி வேடத்தில் மாதவன் நடிக்க தாதா வேடத்தில் விஜய் சேதுபதி நடித்திருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் தாதாவாக நடித்திருக்கும் விஜய் சேதுபதி இளமை பருவம், 30 வயது, 60 வயது ஆகிய 3 தோற்றங்களில் நடித்திருக்கிறார். கதையில் தொடக்கம் முதல் கிளைமாக்ஸ் வரை வில்லனாகவே சித்தரிக்கப்பட்டுள்ள
போன்றதுள்ளதாம் அவருடைய கதாபாத்திரம். இருப்பினும் இறுதியில் அவர் தாதாவான கதையை சொல்லும்போது கதாநாயகனாகி விடுவார் என்கின்றனர் இந்த படத்தின் இயக்குனர்கள். காதலில் சொதப்புவது எப்படி, வாயை மூடி பேசவும், மாரி ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் பாலாஜி மோகன் மீண்டும் தனுஷ் நடிப்பில் மாரி படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்க இருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதத்தில் துவங்க திட்டமிட்டு அதற்காக படத்தில் நடிக்க இருக்கும் மற்ற நடிகர் நடிகைகளிடம் கால்ஷீட் வாங்கியிருந்தார் இயக்குனர் பாலாஜி மோகன். இந்த நிலையில் அந்த தேதிகளில் ஹாலிவுட் படத்தில் நடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருப்பதால் மாரி 2ஆம் பாகம் படப்பிடிப்பை ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைக்க சொல்லிவிட்டாராம் தனுஷ். அதனால் ஜூலை மாதத்திற்கு மாற்றி அனைவரிடமும் கால்ஷீட் பெறுவதற்கான வேலைகளில் இறங்கி இருக்கும் இயக்குனர் பாலாஜி மோகன் படத்தில் இடம்பெறும் பாடல்களை உருவாக்கும் வேலைகளிலும் கவனம் செலுத்தி வருகிறாராம். சாட்டை உட்பட பல படங்களில் கதாநாயகனாக நடித்த யுவன் தற்போது கதாநாயகனாக நடிக்கும் படம் விளையாட்டு ஆரம்பம். கதாநாயகியாக ஸ்ராவ்யா நடிக்க விஜய் ஆர் ஆனந்த், ஏஆர் சூரியன் ஆகிய இருவரும் இணைந்து இயக்குகிறார்கள். மேக் 5 ஸ்டுடியோஸ் பட நிறுவனம் சார்பில் கார்த்திகேயன், ஆனந்த் உதார்கர் இருவரும் தயாரிக்கும் இந்த படத்தின் கதையை ஃபெரோஸ் கான் எழுத ஸ்ரீகாந்த் தேவா இசையமைக்கிறார். ருக்ஸீனா, இந்துமதி, எழில்வேந்தன், தென்றல், ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோர் பாடல்களை எழுத பாபி, தினேஷ், இருசன், அபீப் ஆகியோர் நடனம் அமைக்கிறார்கள். அருண்மொழி சோழன் ஒளிப்பதிவு செய்ய ஹரி தினேஷ் சண்டை பயிற்சி அளிக்கிறார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு முக்கிய வேடத்தில் அனுஜா நடிக்கும் இந்த படத்தில் ரியாஸ் கான், பவர் ஸ்டார் சீனிவாசன், பானுச்சந்தர், விஜய் ஆனந்த், எலிசபெத் ஆகியோரும் நடித்துள்ளனர். மதுரை, திருச்சி, நாமக்கல் ஆகிய இடங்களில் வசன காட்சிகளும், சென்னை மற்றும் பாங்காக்கில் பாடல் காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ சிவாஜி சினிமாஸ் பட நிறுவனம் அதிக பொருட்செலவில் தயாரிக்கும் படம் ஜெட்லி. வெள்ளை பன்றியை மையப்படுத்தி உருவாகும் இந்த படத்தை ஜெகன் சாய் இயக்குகிறார். முக்கிய நாயகர்களாக கண்ணன் பொன்னையா, ஜெகன் சாய் இருவரும் நடிக்க தேசிய விருது பெற்ற மலையாள நடிகர் சலீம் குமார் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். எத்ராஜ் பவன், நைஃப் நரேன், நிப்பு உட்பட பலர் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு துலிப் குமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார். நெடுஞ்சாலை உட்பட பல படங்களுக்கு இசையமைத்துள்ள ஜி சத்யா இந்த படத்திற்கு இசையமைக்க பாடல்களை கவிஞர் வைரமுத்து எழுதியுள்ளார். அண்டை நாடுகள் எதுவும் பக்கத்து நாடுகளின் மீதுள்ள அக்கறையால் மட்டும் அன்பு கரம் நீட்டுவதில்லை, அவர்களது வியாபார சந்தையை விரிவுபடுத்தும் நோக்கமே என்பதை சொல்ல வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையை சுற்றியுள்ள பல இடங்களில் நடைபெற்றுள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டிட்டேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நாடோடி மன்னன் திரைப்படம் வளர்ந்து கொண்டிருந்த போது பல கட்டங்களிலே எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் மோதல்கள் வெடித்தன. அந்த படத்துக்கு இசையமைத்தவர்கள் 2 இசையமைப்பாளர்கள், எஸ்.எஸ். பாலகிருஷ்ணன், எஸ்.எம். சுப்பையா நாயுடு ஆகிய இருவரும் அந்த படத்திற்கு இசையமைத்தார்கள். அந்த படத்தில் இடம்பெற்ற ஆண்டவன் எங்கே அரசு ஆண்டவன் எங்கே என்ற பாடலை முத்துக்கூத்தன் எழுத அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் எஸ்.எஸ். பாலகிருஷ்ணன். அந்த படத்திலே பானுமதி முதலிலே ஏற்ற வேடம் ஒரு கழை கூத்தாடியினுடைய வேடம். பின்னர் அந்த படம் வெளியான போது அந்த பாத்திரம் பல மாறுதல்களை சந்தித்திருந்தது. கழை கூத்தாடி வேடத்திலே பானுமதி பாடுவதாக அமைந்த பாடல் தான் ஆண்டவன் எங்கே என்று தொடங்கும் அந்த பாடல். அந்த பாடலை பாடுவதற்காக பானுமதி வந்தபோது அந்த டியூனை அவருக்கு வாசித்து காண்பித்தார் இசையமைப்பாளர் எஸ்.எஸ். பாலகிருஷ்ணன். அந்த டியூனை கேட்டவுடனே அந்த ராகத்திலே சில மாற்றங்களை சொன்னார் அந்த படத்தினுடைய இயக்குனரான எம்ஜிஆர். உடனே குறுக்கிட்ட பானுமதி, அப்படிலாம் அந்த பாட்டை மாற்ற முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றினா அந்த ராகமே கெட்டு போயிடும், அவர் போட்டிருப்பதான் சரி என்று எம்ஜிஆரிடம் வாதாடினார். அவருடைய வார்த்தைகளிலே இசையை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் தெரித்தது. இந்த பாட்டு ஒன்று மேடை கச்சேரியில் பாடுற பாட்டு இல்லை, சினிமாவில் இடம்பெற போகின்ற பாட்டு, அதனால் மக்கள் கேட்பதற்கு இனிமையாக இந்த பாட்டு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்று எம்ஜிஆர் சொன்னபோது, இசையை பற்றி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க என்று எம்ஜிஆர் முகத்துக்கு நேராகவே சொன்னார் பானுமதி. அவர் இப்படி சொன்னது தான் தாமதம். அடுத்த கணம் அந்த வரையை விட்டு வெளியே சென்று விட்டார் எம்ஜிஆர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த தயாரிப்பாளரில் ஒருவரான சக்கரபாணி அருகில் இருந்த கதாசிரியர் ரவீந்திரனிடம், என்னப்பா இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்குமா என்று கேட்டார்.
பின்னர் அந்த படத்திலேயே அந்த பாடல் இடம்பெறவில்லை. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் அடுத்த கட்ட மோதல் அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது ஏற்பட்டது. அன்று பானுமதி சம்பந்தப்பட்ட ஒரு காட்சியை படமாக்கி கொண்டிருந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எதிர்பார்த்த மாதிரி அந்த காட்சி அமையாததால் ஒன்ஸ் மோர் என்று சொல்லியபடியே இருந்தார் எம்ஜிஆர். அவர் அப்படி சொல்ல சொல்ல பானுமதிக்குள்ளே ஆத்திரம் ஏறிக்கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் எத்தனை தடவை இந்த காட்சியை திரும்ப திரும்ப எடுப்பீங்க, நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு பார்க்குறேன், நீங்களே இந்த படத்துடைய தயாரிப்பாளர்ன்றதுனால மற்ற நடிகர்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய நான் கொடுத்த காட்சி மொத்தம் முடிஞ்சு போச்சு, அதனால் வேறு ஒரு நல்ல டைரக்டராக வச்சு இந்த படத்தை நீங்கள் தொடர்றதான் தான் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன், இல்லை என்றால் நான் இந்த படத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்றார் பானுமதி. பானுமதி அப்படி நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காததால் அவருடைய அந்த நடவடிக்கை எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல், இது நான் டைரக்ட் பண்ணுற முதல் படம், அதனால் என் மனதுக்கு திருப்தி ஏற்படுகின்ற வரை நான் திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டு தான் இருப்பேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தில் நீங்கள் தொடர்ந்து நடிங்க, இல்லை என்றால் நீங்கள் விலகிக் கொள்ளலாம் என்று பானுமதியிடம் சொன்னார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து அந்த திரைப்படத்திலிருந்து பானுமதி விலகிக் கொண்டார். அந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு கதாசிரியர் ரவீந்திரனிடம் பேசி கொண்டிருந்த போது, ஏன்பா கதாநாயகி இல்லாமல் கதை எழுதுவே உங்களை மாதிரி கதாசிரியருக்கெல்லாம் தெரியாதா என்று நகைச்சுவையாக அவரை பார்த்து கேட்டார் எம்ஜிஆர். அவர் எதை மனதில் வைத்துக்கொண்டு அப்படி கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்ட ரவீந்திரன், நாளைக்கே கதையை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டார். அதற்கு பின்னர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதையிலாக்காவுடைய ஒத்துழைப்போடு நாடோடி மன்னன் திரைப்படத்துடைய கதை மாற்றி அமைக்கப்பட்டது. முதலிலே அமைக்கப்பட்டிருந்த கதையின்படி அந்த கதையினுடைய பிற்பகுதியிலே காணாமல் போன தனது தங்கையை தேடிதான் ரத்னபுரி தீவுக்கு செல்வார் எம்ஜிஆர். அப்போது அந்த பாத்திரத்திலே நடிப்பதாக இருந்தவர் நடிகை புஷ்பலதா. பின்னர் அந்த பாத்திரம் எம்ஜிஆருடைய காதலி ரத்னாவாக மாற்றப்பட்டது. அந்த பாத்திரத்திலே ஒரு புதுமுகத்தை நடிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பிய எம்ஜிஆர் பல புதுமுகங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தார். ஆனால் எந்த புதுமுகமே எம்ஜிஆருடைய மனதுக்கு ஏற்றபடி அமையவில்லை. அதைத் தொடர்ந்து அந்த பாத்திரத்திலே சரோஜா தேவியை நடிக்க வைக்கலாம் என்று எம்ஜிஆருடைய குருவான கே சுப்பிரமணியம் அவர் உட்பட பல பேர் ஆலோசனை கூறினார்கள். அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. ஏற்கனவே நாடோடி மன்னன் திரைப்படத்திலே பாடுபட்டா தன்னாலே என்ற ஒரு பாடல் காட்சியிலே நடித்திருந்தார் சரோஜா தேவி. இப்போது ரத்னபுரி இளவரசியாக சரோஜா தேவியை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பாடல் காட்சி மீண்டும் படமாக்க வேண்டும், அதற்காக மீண்டும் செலவு செய்தாக வேண்டும். ஆகவே சரோஜா தேவி ஒப்பந்தம் செய்ய கொஞ்சம் யோசித்தார் எம்ஜிஆர். பிறகு வேறு எந்த நடிகையும் அந்த பாத்திரத்துக்கு சரியாக அமையாமல் போகவே சரோஜா தேவி அந்த பாத்திரத்துக்கு தேர்வு செய்த எம்ஜிஆர் அந்த பாடல் காட்சியை மீண்டும் சந்திரா என்ற ஒரு நடிகையை வைத்து படமாக்கினார். நாடோடி மன்னன் திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவதற்காக எம்ஜிஆர் உழைத்த உழைப்பு அசாத்தியமானது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்ற கண்ணதாசன், ஒரு திரைப்படத்தை இயக்கும்போது ஒரு இயக்குனர் எந்த அளவு பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த படம் உருவாகும் போது அந்த படம் தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தார் எம்ஜிஆர். அவர் அந்த படத்தை பற்றி எவ்வளவு சிந்தித்தார் என்பது எனக்கும் கதாசிரியர் ரவீந்திரனுக்கு தான் நல்லா தெரியும். அந்த படத்திற்காக நாங்கள் ஏறக்குறைய 2000 பக்கங்களுக்கு மேல் வசனம் எழுதியிருப்போம். 8ஆம் தேதி ஒரு காட்சியை சொல்வார். அந்த காட்சிக்கான வசனங்களை நாங்கள் 15ஆம் தேதி எழுதி கொண்டு போகும்போது அந்த காட்சியிலே மீண்டும் பல புதிய மாற்றங்களை அவர் சொல்வார். ஒரு இயக்குனருடைய மனசெல்லாம் அந்த காட்சியில் இருந்தால் தானே அத்தனை மாற்றங்களை சொல்ல முடியும். நாடோடி மன்னன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் இல்லாத திறமை எம்ஜிஆருக்கு இருப்பதை அந்த படம் நிரூபித்தது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணதாசன். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி அசாத்தியமான வெற்றி. அதை போலவே அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர் சந்தித்த சோதனைகளும் அசாதாரணமானவை. அவற்றின் இன்னொரு பகுதியை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். தனுஷ் போன்ற முன்னணி நடிகருடன் ஜோடி சேர காக்கா முட்டை படம் தான் காரணம் என்கிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். பொன்ராம் இயக்கும் படத்திற்காக சிலம்பம் பயிற்சி எடுத்து வருகிறார் நடிகை சமந்தா. விக்ரம் வேதா படத்தில் விஜய் சேதுபதியின் நடிப்பை பார்த்து மிகவும் வியந்திருக்கிறார் நடிகர் மாதவன். எந்த வேடம் கிடைத்தாலும் அதில் நடிக்கிற அளவிற்கு என்னை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்கிறார் நடிகை ஸ்ருதிஹாசன். தான் இயக்கி நடித்திருக்கும் தொண்டன் படத்தின் சேலம் உரிமையை வாங்கியிருக்கிறார் இயக்குனர் சமுத்திரகனி. தமிழ் பெண்கள் தைரியமாக படங்களில் நடிக்க முன்வர வேண்டும் என்கிறார் இயக்குனர் SR பிரபாகரன். பாகுபலி மாதிரியான படங்கள் கிடைப்பது ஒரு வரம் என்கிறார் நடிகை தமன்னா. அட்லி இயக்கும் படத்தில் தாடி மீசை இல்லாத தோற்றத்தில் நடித்து வருகிறார் விஜய். திருட்டு விசிடியை முற்றிலுமாக ஒழிப்பது சாத்தியமில்லை என்கிறார் தயாரிப்பாளர் CV குமார். குப்பத்து ராஜா படத்தில் புடவை கட்டிய குடும்ப பாங்கான வேடத்தில் நடித்து வருகிறாராம் நடிகை பூனம் பாஜ்வா. அடுத்து வருவது ரகசியம்.
நடிகர் நடிச்சிட்டு வர படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தியானதுனால தான் அந்த படத்தை 2 பாகமா ரிலீஸ் பண்ண முடிவு செஞ்சிருக்காராம் அந்த படத்தோட தயாரிப்பாளர். வாய்ப்புகள் வாங்குறதுக்காகவும் சம்பளத்தை உயர்த்துறதுக்காகவும் தன்னை கவர்ச்சியா படம் எடுத்து பட நிறுவனங்களுக்கு அனுப்பிட்டு வராராம் அந்த முட்டைப்பட நாயகி. பாராட்டுறதுக்கு கால் பண்ணா கூட போனே எடுக்கிறது இல்லையா ஒல்லிப்பிச்சா நடிகரோட அன்பு பிடியில இருக்கிற அந்த இளம் இசையமைப்பாளர். படத்தை பார்த்து தணிக்கை குழுவினர்கிட்ட ராஜ விஸ்வாசி ஏன் இளவரசரை கொன்னாருங்கிற சஸ்பென்ஸை தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காராம் அந்த பிரம்மாண்ட பலிபட இயக்குனர். அடுத்து வருவது மறக்க முடியுமா? தமிழ்நாட்டுல ஓவரா மழை பெஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தர்ம பத்தினிங்க ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு. பிச்சை கேட்டு வந்தவன வாசல்லே நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு ஓடுறாங்க. இந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாவம் உள்ள ஏதோ கை வேலையா இருக்கு போல இருக்கு. ராசா, உனக்கு வெறும் சோறு வைப்பேனா? ஒன்ன மட்டும் திறந்து பாத்துட்டு கேக்குறியே? கேட்கவே இல்லையே. பாருங்க, பக்கத்துல இருக்க பாத்திரத்தை திறந்து பாருப்பா. எல்லாம் உனக்குதான். நண்டு இருக்கா? அதுவும் உனக்குதான். கூட்டு சரி விட்டுரு. 3 மீனும் உனக்குதான். எனக்கு வேண்டாம், எல்லாம் உனக்குதான்ப்பா. சாப்பிட்டு முடிச்சிட்டியாப்பா? விரல் எல்லாம் நக்க கூடாது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு ஜாஸ்தியா? சரி, ராத்திரிக்கு குறைச்சு போட்டுறேன். பழம் சாப்பிடுப்பா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய பழமா எடுத்துக்கோ. எங்க ஆச்சா கூட எனக்கு இப்படி பிரியமா சாப்பாடு ஓட்டுறது இல்லவா? எப்படி தோல் எல்லாம் சாப்பிடாதப்பா. அப்படிதான் சாப்பிடாம. இப்ப நம்ம 2 பேருமே வெளியே போக முடியாது. அதனால அவனை சினிமாக்கு அனுப்பிடு. தம்பி, சாவி படத்துக்கிட்ட வாப்பா. வந்துட்டியாப்பா? தட்டுல பணம் இருக்கு, எடுத்துக்க. சினிமாவுக்கு போயிட்டு வாப்பா. டிக்கெட் கிடைக்காம போயிட போகுது. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போப்பா. இந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு சினிமாவுக்கு போ, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போடு சொல்றதுக்கு யாரு இருக்கிறாங்க? பெருமாளே, இவங்களுக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, தெய்வமே. ஐயோ, எனக்கு பையன் பேசுறா. ஐயோ, அவன் நம்ம பையனே இல்லடி. என்ன அம்மாவை கூப்பிட்டு ஐயா வராரு? என்ன மாதிரியே நீ நடிக்கிறியா? அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் ராஜேஷ். பெயர் ராஜேஷ். பிறந்த நாள் 20/12/1949. பிறந்த இடம் அணைக்கரை, பட்டுக்கோட்டை. தந்தை வில்லியம்ஸ், தாய் லிலி கிரேஸ், மனைவி ஜான் செல்வியா, மகன் தீபக், மகள் திவ்யா. கதாநாயகனாக அறிமுகம் கன்னி பருவத்திலே. இயக்குனர் PV பாலகுரு. நடித்த படங்கள் 138. எழுதிய நூல்கள் 12. விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.